students, welcome to Hiba Max. 10th standard Max ஓட first revision exam question paper தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 2024 ஓடது லாஸ்ட் இயரோட first revision question paper. சரிங்களா? question paper ஓட questions தான் பாருங்க. ஒன் வேர்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலாக நம்ம புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது பாருங்க. 2 மார்க் 5 மார்க் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு இப்போ வந்து நியூ இயர் லீவ் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஜனவரியில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ஸோ அதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர் இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள். லெட் a is equal to 1 to 3 up to 45 ஸ்கொயர் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் a. அப்போ ஒன் ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் 4 அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம் இந்த கொஷின் இல்லையா? அடுத்தது show that the function n to n defined by m square plus m plus 3 is 1-to-1 ஃபங்க்ஷனாக நம்ம சொல்லணும். அடுத்தது 17th question, e power 2 q power 1 r power 4 into s power 3 is equal to கொடுத்துட்டு then find the value of கொடுக்குறாங்க. இது புக்கில் கிடையாது சரிங்களா? பட் ஈஸி தான். நீங்கள் வந்து 315,000 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிடும். அப்புறம் 18th question, find the 8th term. ஸோ 8th term ஆஃப் ஜிபின்னு கொடுத்துட்டாங்க. ஜிபி கொடுத்துட்டாங்க. ஏ என்ன ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண சால்வ் பண்ணிடலாம். அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சம் அண்ட் ப்ராடக்ட் தேர்ட் லெசன். 20th question மேட்ரிக்ஸும் தேர்ட் லெசன். இப்போ பாருங்க 15, 16, 17, 18, 19, 20 1 2 3 4 5 6 2 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன் நீங்கள் தரவு பண்ணாலே உங்களால் அட்டென்ட் பண்ணிட முடியும். கரெக்டுங்களா? 6 2 மார்க். பேலன்ஸ் இருக்காது பாருங்க. vertical stick of length cast a shadow on the ground same at the same time a tower cast a shadow 28 meter long using similarity find the height. fourth lesson. அடுத்த slope கொடுத்துருக்காங்க. find the slope of the line joining the points and origin. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டிருக்காங்க. அடுத்து calculate the slope and y intercept of the straight line. ஸோ 2 கொஷின் 5th லெசன்ல இருந்து. அப்போ அதில் ஒரு 6 இதில் ஒரு 2 8 கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது 5th லெசன் தான் பாருங்கள். கிவன் லைன்ஸ் ஆர் பேரலா பர்பெண்டிகுலர். 2 லைன் கொடுத்துட்டு பேரலா பர்பெண்டிகுலராக கேட்குறாங்க. இதில் 9 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறதான் சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் தரவு பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து ப்ரூவ் தட் 6.1லேருந்து ஒரு கொஷின். Find the maximum volume of a cone that can be carved out of a solid hemisphere of radius r unit. 7th lesson. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மீன் நான் சொல்லியிருக்கேன். 8th லெசனில் ஃபஸ்ட்டு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து 2 மார்க்ஸ் மட்டும் பாருங்கள் ஹெல்ப் பண்ணுன்ட்டு. அடுத்து பாருங்கள் 7th லெசன்லன்னா கம்பல்சரி த ஹைட் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் பில்லர் கொடுத்துட்டாங்க, டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு காஸ்ட்டால் மல்டிபிள் பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்சு 2 மார்க் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க்கு. ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஆரோ டயக்ராம் நம்ம ஆல்ரெடி இப்போ சால்வ் பண்ண பாருங்க. ரிவிஷன் சம்லேயே வந்திருந்தது. அப்புறம் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் பி. இது ஈஸி. ஏ கிராஸ் பியில் தான் செகண்ட் கொஷின். 2 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஏபி சீரீஸ். ஹவுஸ் ஆஃப் அ ஸ்ட்ரீட் ஆர் நம்பர் ஃப்ரம் 1 to 49. செந்தில் ஹவுசஸ் நம்பர் such that number of houses of the house prior to செந்தில் house is equal to the sum of numbers of the houses following the செந்தில் house. செந்திலோட ஹவுஸ் நம்பர் கேட்குறாங்க. ஸோ மிடில் டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அடுத்த கொஷின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஸ்கொயர் ரூட் சம்மு தான் எப்போவுமே அதுலேருந்து ஒன்று வந்துடுது. அண்ட் அடுத்து மேட்ரிக்ஸ் சம்மு கேட்டுறாங்க. அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தியரம். தியரம் வந்து இந்த வாட்டி ஹாஃப் இயர்லி இல்லை, சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் தான் கேட்கல, மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ தியரமும் இந்த வாட்டி கேட்கணும். ஸோ அதை பார்த்துடுங்க. அடுத்து ஏரோப்ளேன் லீவ்ஸ் அண்ட் ஏர்போர்ட் ஃப்ளைஸ் டியூ டு நார்த் ஸ்பீடு. இந்த ஒரு கொஷின். அடுத்தது 5th கொஷின் குவாடிலேட்டரல். இது ரெண்டுத்தோட ஏரியா கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணுவோம். அப்புறம் 37 ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூடு கேட்குறாங்க. அடுத்து டாப் ஆஃப் 15 மீட்டர் ஹைட் டவர் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 degree with the bottom of electronic pole. ஸோ எலிவேஷன் சம்ஸ். அப்புறம் டாய்ஸ் இன் த ஷேப் ஆஃப். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஷேப்ஸ். 7th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்து மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் மாதிரி இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க கேட்குறாங்க. அடுத்தது நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி தான். 2 dice are rolled together find the probability of getting doublet. doubletனா என்ன? 1,1 2,2 அந்த மாதிரி வர்றது. அப்புறம் இனியா பாட் 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இனியா சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு
நீங்கள் வந்து அந்த ஏரோப்ளேன் சம் அட்டன் பண்ணலனா கூட மற்ற எல்லாமே அட்டன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th லெசன் வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 இல்லையா 1 2 3 4 5 6 கொஷின்ஸ் 4th லெசன் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். 5th லெசனில் 2, ஸோ 4க்கு அப்புறம் 5 6 கொஷின்ஸ், ப்ராபபிலிட்டியில் 1 7, அதுக்கப்புறமா நம்ம இனியாசம் 1 8 அண்ட் 6th சாப்டர் 6.234 படிச்சிருந்தீங்கன்னா அந்த டவர் சம்ஸ் வச்சுட்டு நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். கிராஃப் ஜியாமெட்ரி பார்த்துக்கோங்க. கிராஃப் ஜியாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தயவு செய்து பார்க்காதீங்க. எல்லா சம்முமே முக்கியம் தான். கிராஃப் ஜியாமெட்ரியில் 16 மார்க்கு. நிறைய பேர் இந்த ஹாஃப் இயர்லியில் வந்து ஒரு கிராஃபுக்கே 3 மார்க் 4 மார்க் தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. பட் அது வந்து ரொம்ப லீஸ்ட் பேஸ், சரிங்களா? கிராஃப்னா 7 மார்க்கு கண்டிப்பாக வரணும். ஜியாமெட்ரினாலும் 7 மார்க், 1 மார்க் வேணால் எங்கேயோ குறையலாம். ஆனால் 8 மார்க்குமே எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் ஆகிருக்கோம்னு அர்த்தம். ஸோ கிராஃப் ஜியாமெட்ரியில் எந்த ஒரு ஜியாமெட்ரியில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த கொஷினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக எப்பவும் போல் நம்மளோட ஒன் வேர்ட்ஸ் ரொம்பவே முக்கியம், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இப்போ தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஹாஃப் இயர்லியில் மார்க் கம்மியாயிடுச்சு, என்ன பண்ணணும்னு கேட்குறவங்க சாப்டர் 1 to 5, சாப்டர் 8 முதல்ல இதை வந்து தரவு பண்ணுங்கள். முதல்ல வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். முதல்ல 8 சாப்டர் வேணாம், நான் என்ன சொல்கிறேன்னா 6 சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு 2 சாப்டர் தான் மிச்சம் இருக்குது, 6th 1 7th 1. இந்த 2 நீங்கள் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட் லெசன்லேருந்து 5th லெசன் வரைக்கும் ப்ளஸ் 8th லெசனில் ப்ராபபிலிட்டி தான், அதுவும் நான் சொல்கிறேன், சரிங்களா? இதை மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்தா போதும், சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதில் ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமாக 10th ஸ்டாண்டர்டுக்கு அதில் வந்து ஸ்டடி பிளானோட பிளேலிஸ்ட் இருக்கும். இப்போது நான் வந்து ரிவிஷன் சம்ஸ் கொடுத்துட்ருக்கேன், அதோடது இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னா இன்ஃபர்மேஷன் வந்து 10th நான் கொடுக்குறேனோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். ஸோ அதில் ஜாயின் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஆனுவலில் உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் மார்க் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஸ்டெப் உங்களை வந்து முன்னாடி கொண்டு போகும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தரது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.